அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 ஜிபே மூலம் செலுத்த 9176564723. விஷமுறிவு சித்தர் சித்தையா சாமிகள். ஒரே சமயத்தில் 10,000த்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடும் சித்தர் திருவிழா. ஆறு வயதில் சித்தரின் நாக்கில் முனிவர் எழுதிய வாக்கு மந்திரம். தனது மகனின் இறுதி முடிவை முன்பே கணித்துக் கூறிய மகான். படை நடுங்கும் பாம்பை நெருங்க விடாமல் செய்யும் அதிசய விபூதி. விஷமுறிவு சித்தர் என்று பெயரெடுத்த சித்தையா சாமிகள். ராமநாதபுரம் கமுதி வட்டம் அருப்புக்கோட்டை சாயல்குடி சாலையில் பெருநாழி அருகே துத்திநத்தம் என்ற டி. வாலசுப்பிரமணியபுரம் நகரில்தான் அருட்திரு சித்தையா சாமிகளின் சக்தி வாய்ந்த ஜீவசமாதி அமைந்துள்ளது. 1908ஆம் ஆண்டு பிலவங்க வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி திருவோண நட்சத்திரம் அமைந்த அற்புதமான சோமவார திருநாளில் சித்தர் ஆத்மஜோதி அடைந்தார் என்பது கோவில் கல்வெட்டு கூறும் சித்தையா சாமிகளின் தல வரலாறு ஆகும். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் துத்திநத்தம் என்ற டி. வாலசுப்பிரமணியபுரம் கிராமத்தில் ஸ்ரீ சித்தையா சுவாமி திருக்கோயில் விஷமுறிவு சித்தராக அமைந்திருக்கார். விஷமுறிவு என்று வாழ்ந்த பக்தர்களுக்கு, அனைத்து கிராமத்திலிருந்து வருகின்ற பக்தர்களுக்கு விஷங்கள் நிவர்த்தியாக இருக்கு. வருடந்தோறும் தைத்திங்கள் முதல் நாளில் அருட்திரு சித்தையா சாமிகளின் குரு பூஜை விழாவும் பொங்கல் திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த நன்னாளில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது. அன்று முழுவதும் சிறப்பாக அன்னதானமும் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீரங்காபுரம், கல்லூரி, நாகலாபுரம், பந்தல்குடி, இந்த ஏரியா, இந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாக இப்போ நிறையா பேருங்க இப்போ கோயிலுக்கு வராங்க. இந்த வருஷம் தைப்பொங்கலுக்கு ஒரு 5000 பேர் குறையாமல் வந்திருப்பாங்க. அன்னதானங்களும் நல்லா சிறப்பாக நடக்கும். எல்லா பக்தர்களும் வருவாங்க. விஷமுறிவு சித்தர். துத்திநத்தம் கிராமத்தில் வசித்து வந்த சிவனப்பர் என்பவருக்கு அருந்தவ புதல்வனாக பிறந்தவர்தான் சித்தையா சாமிகள். சிறுவயது முதலே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராக விளங்கினார். அவர் சித்தரான கதை மிகவும் சுவாரஸ்யம் மிக்கதாகும். பிறப்பிலிருந்து சிறு வயதிலேயே 1ஆம் கிளாஸு இந்த கிராமத்தில் படிக்கும்போது அவர் வெளியில் வரும்போது ஒரு பெரிய சித்தர் இங்கே வந்திருக்காரு. வரும்போது அவர் தாகத்துக்கு தண்ணி வேணும் என்று கேட்டிருக்காரு. அப்போ கேட்கும்போது எல்லோருமே இப்போ பிள்ளைகள் எல்லாமே யாருமே அந்த அளவுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரி இல்லை. இவர் சித்தையா சாமி தான் சாமி என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. கேட்கும்போது எப்பா தாகத்துக்கு தண்ணி வேணும்ப்பா அப்படின்னு அவர் சித்தர் பெருமாள் கேட்டிருக்காரு. அப்போ கேட்கும்போது இருங்க சாமி, நான் போய் தண்ணீர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய், அவர் ஏற்கனவே வசதியான வாய்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர். பட்டி தொட்டிகள் எல்லாமே அவருக்கு நிறையா இருக்குது. அதனால் அவர் அம்மா இந்த மாதிரி ஒரு சாமியார் தண்ணி கேட்குறாரு அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த அம்மா இருந்துக்கிட்டு, அப்பா தண்ணி மட்டும் இல்லைப்பா, ஒரு செம்பிள தண்ணியும் ஒரு செம்பிள மோரும் கொண்டு போய் சாமிக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்துருக்காங்க.
அப்போ சரின்ட்டு இவர் சாமி 2 கையிலையும் தண்ணியும் மோரும் கொண்டு வந்து பார்க்கும்போது அவருங்க இல்லை. அவர் கேட்டதோட நெடுக நடந்துக்கிட்டே போயிருக்காரு. போகும்போது அப்புறம் சிறு பிள்ளைகள்கிட்ட அப்பா சாமியார் வந்தார் எங்கேன்னு கேட்கும்போது, அவர் இந்த மாதிரி சாமியார் இங்கிட்டு தான் போறாரப்பா, நடந்து போயிட்டே இருக்காரு, கேட்டதோட இங்கே நிற்கலை, போயிட்டே இருக்காருன்னு சொல்ல. அப்போ இவர் அந்த வழியை நோக்கி, சாமி நான் தண்ணி கொண்டாந்துருக்கேன், மோர் கொண்டாந்துருக்கேன், எங்கே இருக்கீங்க சாமி அப்படின்னு குரல் கொடுத்துக்கிட்டே போயிருக்காரு. போகும்போது அப்புறம் அவருக்கு ஞான திருஷ்டியில் பார்க்கும்போது, ஆஹா நம்மளை தேடி ஒரு சின்ன பையன் வர்றானே அப்படின்னு சொல்லி அவர் நின்று இந்த இருக்கேன்ப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி அவரே நெருங்கி கிட்டத்தில் வந்துடுறாரு. வந்து நன்றியப்பா அப்படின்னு சொல்லி அந்த செம்பு தண்ணியும் குடிச்சிட்டு அந்த மோரையும் குடிச்சிட்டு, ஏப்பா உன் நாக்க நீட்டு அப்படின்னு இருக்காரு. அப்போ இவர் சின்ன ஆளாக இருந்தோம் பயந்துருக்காரு. சும்மா ஒன்றுமே இல்லைப்பா நீ வாயம் மட்டும் துறன்னு சொல்லி ஒரு அச்சரம் மாதிரி அவர் எழுதியிருக்காரு. அதுல இருந்து இவருக்கு ஞானங்கள் அதிகமாகிட்டு இருக்கு. சித்தையா சாமிகளின் நாவினில் முனிவர் வாக்கு மந்திரத்தை எழுதிவிட்டுச் சென்ற அந்த நாள் முதல் சாமிகளின் வாழ்க்கை தபத்திலும் தியானத்திலும் இயங்கிக் கொண்டிருந்தது. தினம்தோறும் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள வேப்ப மரத்தின் நிழலில் அமர்ந்து தியானிப்பதிலும் சிந்தனை செய்வதிலுமே நேரத்தை செலவழிக்கத் தொடங்கியிருக்கின்றார். கொஞ்சம் கொஞ்சமாக சித்து வேலைகள் சித்தையா சாமிகளுக்கு கைகூடி வந்துள்ளது. சிவசமாதி ஆகும்போது என்ன சொல்லியிருக்காரு, இந்த கிராமத்துல பாம்பு கடிச்சு அடுத்த கிராமத்துக்கு போனாதான் அவங்க சொல்ல முடியாது. இந்த கிராமத்துல இதுவரைக்கும் பாம்பு கடிச்சு இறந்ததாக சத்திரமே கிடையாது. அதே மாதிரி நிறமாத்த கர்ப்பிணி குழந்தை பெற முடியாம சில இடங்கள் நடக்குது. நம்ம கிராமத்துல இதுவரைக்கும் அவருடைய வாக்கு கிராமத்துல நிறமாத்த சூழி குழந்தை பெற முடியாம இறந்தவர்கள் கிடையாது. நம்ம எழுகை விட்டு தாண்டியாச்சுன்னா அது கணக்கு வேற. அந்த அளவுக்கு அவர் சொன்ன வாக்குகள் இது வரைக்கும் கரெக்டாக நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த விஷமுறிவுன்னா இந்த விஷங்கள் நிறையா இந்த பாம்பு கடிச்சது, பள்ளி கடிச்சது, அந்த தேள் கடிச்சது, இப்படி இதுகள்லாம் அவங்க கோயிலுக்கு வருவாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஜீவசமாதி ஆகும்போது என்ன நாடு வந்த பக்தர்களுக்கு உண்மையாக நம்பி வர்றவங்களுக்கு மிளகு மட்டும் மந்திரிச்சு கொடுங்க. அந்த மிளகு சாப்பிட்டால எந்த வியாதியாக இருந்தாலும் எந்த விஷமுறிவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போயும் இன்னைக்கு வரைக்கும் பக்தர்கள் மிளகு வாங்கிட்டு வருவாங்க. தீபத்துக்கு என்ன வாங்கிட்டு அவர் தீபம் இன்னைக்கு நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மிளகை மந்திரிச்சு கொடுத்தோம்னு சொன்னா அந்த மிளகு சாப்பிட்டோம்னா எந்த தீராத வியாதி இருந்தாலும் தீர்ந்து போகும். சித்தையா சாமிகள் சித்து வேலைகளை நன்மைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்துள்ளார். மக்களை ஏமாற்றும் சித்து வேலைகள் செய்பவர்களுக்கு எதிராகவும் அவர் தன் சித்துகளை பயன்படுத்தி அவர்களுக்கு தக்க பாடம் கற்பித்த கதைகளும் நிறைய உண்டு. சித்தையா சாமிகளின் புகழ் சுற்றுவட்டார ஊர்களில் எல்லாம் பரவி அவரை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வரத் தொடங்கி இருக்கின்றனர். அவர் ஜீவசமாதியானது கார்த்திகை மாசம் திருவோண நட்சத்திரம் சப்தமி திதியில அவர் ஜீவசமாதியானது. அதுக்கு நாங்க சாமியை ஒரு 16 அபிஷேகங்கள் நடத்துவோம். எப்பயும் அது நடத்துவோம். ஆனா பொங்கல் தைப்பொங்கல் அன்னைக்கு அவருடைய வழிபாட்டுல எல்லா மக்களும் என்னை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு அன்னைக்கு ஜீவசமாதி ஆகும்போது அவர் சொல்லியிருக்காரு. ஆனா எல்லா கிராம மக்களும் அன்னைக்கு எல்லாமே பொங்கல் வச்சு படையில போட்டு எல்லாமே அபிஷேகம் நடத்துவாங்க. இப்போ அவங்க மாட்டு வண்டி, அந்த காலத்துல மாட்டு வண்டியில கொண்டாந்து நிறைய போட்டுட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டு போவாங்க. இப்ப காலப்போக வேணு இதுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு 10 வருஷமா நம்ம வருகிற மக்களுக்கு அன்னதானம் போடுவோம் அப்படின்னு இந்த கிராமத்துல ஏற்பாடு பண்ணி 10 வருஷமா அன்னதானங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உலக நன்மைக்காக அனைவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு அற்புதமான திருவோண நட்சத்திரம் அமைந்த நன்னாளில் இடம் தேர்வு செய்து மன இயக்கத்தை நிறுத்தி ஜீவசமாதி அடைந்துள்ளார் அருட்திரு சித்தையா சாமிகள். ஜீவசமாதி ஆகிற டைம் ஆயிடுச்சு. அப்போ ஆகும்போது அப்பா இந்த கிழமைக்கு இத்தனை மணிக்கு இத்தனை வினாடிக்கு நான் ஜீவசமாதி ஆக போறேன், நீங்க கிராமத்துல இருந்து ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது சரின்னு சொல்லி அந்த டைம் வரவும் இவர் ஒரு 7 மணியை போல கிளம்பி இடம் அவர் அமர்றதுக்கு இடம் பார்த்துருக்காங்க. இடம் 10 மணி 11 மணி வரைக்கும் இடம் பார்த்துருக்காங்க. எந்த இதுவுமே கிடைக்கல இவருக்கு. சாமி அப்போ இடத்தெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்ன கிழமை இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் நான் ஜீவசமாதி ஆக போறேன்னு கிராம மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லவும் சரின்ட்டு அப்போ அந்த டைம் வரும்போது எல்லாம் யாரும் அழுகக்கூடாது, சங்குநாகம் தான் வரணும், மற்றபடிக்கு எதுவுமே ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் அப்படியே கிளம்பி வந்திருக்காரு. அப்படியே இது சதுரமா
இது போட்டு சமாதி ஆகிறதுக்கான இடம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அப்போ அவர் வந்து அப்படியே ஜீவசமாதி ஆயிட்டார். அருட்திரு சித்தையா சாமிகளின் ஜீவசமாதி கோயிலின் அதிசயம் என்னவென்றால், ஜீவசமாதி கோயிலை சுற்றியிருக்கும் அனைத்து கிராம மக்களும் விஷமுறிவுக்கு இன்றும் சித்தையா சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து விபூதியை பெற்றுச் செல்கின்றனர் என்பதுதான் அந்த அதிசயம் ஆகும். அது மட்டுமல்ல, பாம்புகளால் தங்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் ஆபத்தாக இருக்கிறது என்ற அச்சம் ஏற்பட்டாலும் சித்தையா சாமிகளின் ஜீவசமாதி கோயிலுக்கு வந்து விபூதியை வாங்கிச் சென்று குறிப்பிட்ட இடங்களில் அந்த விபூதியை முறைப்படி போட்டு வைத்துவிட்டால் போதுமாம். தெய்வத்தை பத்தி எனது வீட்டில் நடந்த உண்மையான விஷயங்கள் நான் சிலவற்றை என்ன தெரிஞ்ச கருத்துக்கள் சொல்றேன். அப்ப எங்க வீட்டுல வந்து வாரிசு இல்லை. அப்ப எங்க தாத்தா காலத்துல இருந்து வாரிசு இல்லை. அப்ப வாரிசு எனக்கு வந்து சாமி வந்து ஒரு நம்ம இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் உங்களுக்கு வாரிசு தரேன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க. அப்ப எங்க பாட்டி வந்து நீங்க உங்களுக்கு வேணுங்கிற இடத்த எடுத்துக்கோங்க, எனக்கு வாரிசு மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதனால இப்ப எனக்கு அந்த இடம் எங்க பாட்டி வந்து அந்த இடத்த கொடுத்தா எனக்கு வாரிசு இந்த வரைக்கும் வாரிசு நல்லா தெளிஞ்சிட்டு வராங்க. அதை இட்டு நான் வருஷம் கும்பாபிஷேகம், இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வருஷம் தை ஒன்றாந்தே குருபூசை நடந்துகிட்டு இருக்கு. அந்த குருபூசைக்கு என்னால வந்து நான் ஒரு சமையல் மாஸ்டர், நான் சமையல் கோயிலுக்கு வந்து நான் சமையல் ஃப்ரீயா பண்ணி இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 வருஷமா 5000 பேர் 10,000 பேர் வருவாங்க. 10 வருஷம் நான் தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி தம்மை நாடி வரும் பக்தர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வைத்து அருள்பாலிக்கும் அற்புத சித்தராக புகழ் பெற்றுள்ளார் அருட்திரு சித்தையா சாமிகள். அடுத்து சாமியுடைய திருப்பணி நடந்து முடிகிற பருவத்தில் இருக்கு. அடுத்த வைகாசி மாதம் ஜூன் 4ஆம் தேதி அவருக்கு கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம். அனைத்து கிராம மக்களும் வரும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அருட்திரு சித்தையா சாமிகளின் ஜீவசமாதியானது அருப்புக்கோட்டையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும், முதுகுளத்தூரில் இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவிலும், சாயல்குடியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும், கமுதியிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் பெருநாழியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. ஆன்மீக ஞானம் பெற வேண்டும் என்றால் ஆழ்ந்த தியானம், சுய ஆய்வு, நிதானமான வாழ்க்கை மற்றும் ஒரு தகுதியான குருவின் வழிகாட்டுதல் மிக முக்கியம். பரபரப்புடன் கூடிய இன்றைய சூழலில் ஆன்மீகத்தில் முதிர்ச்சியடைந்த குருவை தேடிக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான ஒன்று. அப்படி கிடைத்த ஒரு குருவிடம் நாம் ஞானத்தைப் பெற நேரத்தை ஒதுக்குவதும் கடினம். ஆக உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலா பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப்பொக்கிஷமாக இருக்கும். மகான்களை நேரில் சென்று வணங்கி ஆன்ம வெற்றி அடைந்த திருப்தியை கொடுக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். இந்நூலை படித்து அணிந்துரை வழங்கிய மிகப்பெரிய நாடறிந்த எழுத்தாளர் அமரர் திரு இந்திரா சௌந்தரராஜன் தான் எத்தனை படைப்பு படைத்திருந்தாலும் இந்த நூலின் முன்பு மிகவும் சிறியவனாகிவிட்டேன் என்று கூறி வியந்து போனார். சித்தர்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். ஆனால் இந்த 1000 சித்தர்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் நான் ஒரு சிறு துரும்பாக ஆகிவிட்டேன். மலை போல இந்த புத்தகம் எனக்கு காட்சி தருகிறது.
ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அருளாளர்கள் 1000 என்கின்ற இந்த புத்தகம் 1000 சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 1000 சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ. திருமுருகன் என்ற பூரணநந்தன். இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள், வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.